அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை, படைப்பாளரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடுவதற்காக, அவரை போற்றி புகழ்வதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக இந்த ஜும்மாவிலே முதல் அமர்விலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நமக்கு அல்லாஹ் ஒரு தெளிவான அறிவை வழங்கியிருக்கின்றார். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் அதிலே 6346 வசனங்கள் உள்ளதாகவும் அறிகிறோம். இதில் தொடர்ச்சியாக நாம் பல்வேறு வசனங்களை பார்த்துக்கிட்டு வரோம். கடந்த சில வாரங்களாக நாம் சூரா லுக்மான் 31 அத்தியாயத்தை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி அதனுடைய வரிசையில் 21வது வசனம், 31ல் 21, அதிலிருந்து கூடுமான வரைக்கும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு இந்த வசனத்தின் வாயிலாக எதனை கற்றுத்தர நாடுகின்றாரோ அதில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அல்ஹம்துலில்லா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கடவுளின் இந்த வெளிப்பாடுகளை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் கூறுகின்றனர், அல்ல, எங்கள் பெற்றோர்கள் எதனை செய்ய நாங்கள் கண்டோமோ அதனை மட்டுமே நாங்கள் பின்பற்றுகின்றோம். சாத்தான் அவர்களை நரக வேதனையின்பால் வழி நடத்தினாலுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சு அல்லாஹ் ஒரு முக்கியமான குறிப்பை சொல்கிறாரு. அது எடுத்த உடனேயே கடவுளின் இந்த வெளிப்பாடுகளை அப்படின்னு சொல்கிறார். கடவுளின் இந்த வெளிப்பாடுகளை, குர்ஆனை பின்பற்றுங்கள் என்று அவரிடம் கூறப்பட்டால், பொதுவாக நம்ம சமுதாயத்தில் குர்ஆன் மட்டும்தான் மார்க்கம் அப்படின்னு சொல்கிறார். தான் இங்கே அல்லாஹ் சொல்கிறார், கடவுளின் இந்த வெளிப்பாடுகள் பன்மையில் சொல்கிறாருன்னா குர்ஆன் 1, அதில் இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் 114, அதில் இருக்கக்கூடிய வசனங்கள் 6346, அவை எல்லாமே வெளிப்பாடுகளாக இருக்குது. அதை தான் அல்லாஹ் பன்மையில் சொல்கிறாரு, கடவுளின் இந்த வெளிப்பாடுகளை பின்பற்றுங்கள் அப்படின்னு நீங்கள் பொதுவாக மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா, குர்ஆன் தான் மார்க்கம், குர்ஆன் தான் பின்பற்றணும், அதான் நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டியது, அதை தவிர வேறு எதுவுமே மார்க்கம் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டால், அவர்கள் கூறுகின்றனர், அல்ல, அது கிடையாது, எங்கள் பெற்றோர்கள் எதனை செய்ய நாங்கள் கண்டோமோ அதனை மட்டுமே நாங்கள் பின்பற்றுவோம். காலங்காலமாக மக்கள் வாழ்ந்திருக்காங்க, எங்களுடைய தாய் தகப்பன் எங்களுக்கு கொடுத்துட்டு போனது அதுதான் நாங்கள் பின்பற்றுமே தவிர நீங்கள் சொல்லக்கூடிய பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு அவங்க தெளிவாக டிக்ளேர் பண்ணுறாங்க. நாம் சொல்லக்கூடியது நம்மளாக சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, அல்லாஹ் ஒன்று சொல்கிறாருன்னு சொல்கிறோம். அதை யோசிக்கணும்ல. ஒருத்தர் ஒரு விஷயத்தை கொண்டு போனால் இதை யார் சொல்கிறாங்கிறத கவனிக்கணும். அது இல்லாமல் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படிங்கிறதுனா நம்முடைய கருத்து இல்லையா. குர்ஆனை மட்டும் பின்பற்றுங்கள், இந்த வெளிப்பாடை பின்பற்றுங்கள்னு நம்ம சொல்கிறோம்னா அது அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்குது. அல்லாஹ் தான் அங்கே சொல்கிறார், இந்த வெளிப்பாடுகளை பின்பற்றுன்னு சொன்னால் அவங்க இப்படி சொல்லுவாங்க, எங்களுடைய பெற்றோர்களை மூதாதையர்களை நாங்கள் எப்படி கண்டோமோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு அவர்கள் கூறுகின்றனர். இல்லை, எங்கள் பெற்றோர்கள் எதனை செய்ய நாங்கள் கண்டோமோ. அப்போ அவங்க சரியாக தவறாங்கிறத பார்க்குறது இல்லை, கவனிக்கிறது இல்லை, ஆய்வு செய்கிறது இல்லை. பெற்றோர் எதை செஞ்சாலும் அவங்க செஞ்சிருவாங்களா? உலகத்திலேயே முரண்பாடு இருக்குதே. பெற்றோர் செஞ்ச பல விஷயங்கள் தவறாக இருக்கும்போது பிள்ளைங்க அட்வான்டேஜாக இருக்கும்போது சரியான விஷயத்த சொல்லித்தரக்கூடிய காலமாக இருக்குது இல்லையா? அப்படியும் இருக்குது. எல்லாருக்குமே எல்லா அறிவும் பெற்றவங்க கிடையாது. எப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச பல விஷயம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாது, நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச பல விஷயம் நமக்கும் தெரியாது. அதுதான் பரஸ்பரமாக நம்ம புரிஞ்சுக்கிடுறது. நமக்கு தான் எல்லாம் தெரியும் யாருமே சொல்ல முடியாது. அது மாதிரி சொல்கிறதும் நினைக்கிறதும் தப்பு. நம்மளை பற்றி நாம் சொன்னாலும் சரி, நம்மளை இன்னொருத்தர் நினச்சாலும் சரி, இன்னும் எல்லாம் தெரியும் அப்படி நினைக்கிறோம் தெரியுமா, அதுவே தவறான கோட்பாடு தான். ஒருத்தருக்கு எல்லாருக்கும் எல்லாமே தெரியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் பெற்றோர்கள் எதனை செஞ்சாலும் அவங்க பின்பற்றுவாங்களா? நம்மளே பார்க்குறோம், பெரியவங்க செய்கிறது சில விஷயம் தப்பாக இருக்கும், நமக்கு அட்வைஸ் பண்ணுவோம், ஆலோசனை கொடுப்போம். அது அவங்களுமே அதை சரி கண்டு சீர்திருந்தக்கூடிய நிலைமை இருக்கும் பொழுது எப்படி அவங்க செஞ்சதை இவங்க சொல்லுவாங்க? ஆனால் அந்த மாதிரி சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கிறத சொல்கிறார்.
எங்களுடைய மூதாதையர் எதை நாங்கள் வழிபட கண்டோமோ, எதை செய்ய கண்டோமோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். ஏன்னா காலங்காலமாக இருந்ததெல்லாம் பொய்யா, அப்போ அவங்களும் நரகத்துக்கு போகிறாங்களா அப்படியா மாதிரி பல கேள்வி வைப்பாங்க. அவங்க பிரச்சனை அவங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ளது. உனக்கு ஒரு நற்போதனை வரும் பொழுது, ஒரு உபதேசம் வரும் பொழுது நம்ம அதைத்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய எல்லோரும் என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கக்கூடாது. ஊரே ஒத்துப்போம் ஒரு தப்பான விஷயத்துக்கு, நாம் ஒத்துப்போக முடியுமா? போக முடியாதுல்ல. அப்போ அந்த மாதிரி உலகத்தில் எப்படி நீங்கள் உஷாராக இருக்கிறீங்களோ அது மாதிரிலாம் இருக்கணும். ஒரு கூடையில் நிறைய ஒரு காய்கறி பொருள் இருக்குது, ஒருத்தன் அள்ளி போட்டு வாங்கிட்டு போகிறான் கத்திரிக்காவை. நீ சூத்த இருக்கா சொல்ல இருக்கான்னு சுற்றி சுற்றி பார்த்து வாங்கக்கூடிய ஆளாக இருப்போம். அப்போது அவன் அள்ளி போட்டு வாங்கினா நம்மளும் அள்ளி போட்டு வாங்கிட முடியுமா? அது யோசிக்கிறீங்கல்ல. அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், மூதாதையாக இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும் அவங்க வச்சு தப்புன்னு உனக்கு விளங்குதில்ல. அப்போ நாம் அதை ஒழுங்காக பார்த்து வாங்கணுங்கிற அறிவை எப்படி பெற்றிருக்கிறியோ அது மாதிரி மார்க்க விஷயத்தில் இருக்கணும். இந்த உலகத்திலேயே இவ்வளோ தெளிவாக இருக்கும் பொழுது மார்க்கத்தில் எவ்வளோ தெளிவாக இருக்கணும், அதுதான் முக்கியம். இந்த உலகத்தில் சில தெளிவு இல்லாமல் இருந்தால் கூட இது நஷ்டம் இதோட முடிஞ்சு போயிடும், நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளோட உழைப்பு வேஸ்ட்டாகவும் பணம் விரயமாகவும் நஷ்டம் வரும், பொருள் ஒழுங்காக பார்த்து வாங்க தெரியலனா. ஆனால் இது இதோடு முடிஞ்சிடும், பிரச்சனை கிடையாது. ஆனால் மறுமையை பொறுத்த வரைக்கும் நஷ்டமாயிட்டோம்னா அது ஒரு நிரந்தரமான நஷ்டமாயிடும். அதிலேருந்து காப்பாற்றணும்னா நாம் செய்யக்கூடிய காரியங்கள், நம்ம கேட்கக்கூடிய உபதேசங்கள் சரியாக தவறாங்கிறது என்ன செய்யணும்? கண்டிப்பாக அதை ஆய்வு பண்ணணும், எடுத்துக்கொள்ளணும், கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும், சிந்திக்கணும், டைம் கொடுக்கணும். அதுக்கு தான் வந்திருக்கோம். மார்க்கத்தில் நம்ம நேரத்தை செலவு பண்ணணும். வெறுமனே நமக்கு அதான் சமயம் இல்லைன்னு வெவ்வேறு வேலைகளை இந்த உலக வேலையை ஓட்டிகிட்டு இருக்கோம்ல, இது இல்லை. நாம் உலகத்துக்கு வந்ததே மறுமையில் வெற்றி பெறத்தான். அங்கே நம்ம ஜெயிப்பதற்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். அப்போ அங்கே ஜெயிக்கணும்னா அங்கே ஜெயிக்கக்கூடிய காரியங்களை இங்கே நம்ம என்ன செய்யணும்? ஊன்றி கவனிக்கணும், பார்க்கணும். ஆனால் அதை என்ன செய்கிறது இல்லைன்னா நம்ம அதுக்கெல்லாம் சமயம் கொடுக்கறதில்ல, பார்க்குறதில்ல. உதாரணமாக ஒருத்தர் இல்லை எக்ஸ்பர்ட்டாக குரான் படிக்கிறாரு, ஓதுறாரு, கேட்க அழகாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை முயற்சி பண்ணுவோமா அப்படின்னா அது அவருடைய வேலை அவர் செய்கிறாரு, நமக்கு அது வேலை இல்லைன்னு ஒதுக்கிறோம். அவர் எக்ஸ்பர்ட்டாக ஓதுறாருன்னா அவர் அதில் வேலையாக இருக்கிறாரு, நமக்கு அது வேலை இல்லை, நமக்கு வேறு வேலை அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், அதை விட்டு விலகி இருக்கிறாங்க மக்கள். அப்படி இல்லை, அதுதான் உழைக்க வேண்டிய விஷயமா இருக்குது. குரானை பார்க்குறது, படிக்கிறது, தெரிந்து கொள்வது, நம்முடைய வாழ்வியலை மாற்றி அமைக்கிறது, அதன்படி அப்படி நம்ம செய்கிறது தான் வந்திருக்கமே தவிர அதை விடுத்துட்டு இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறதுங்கிறது இல்லை. ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதெல்லாம் கவனிக்காமலே பெற்றோரை கண்மூடித்தனமாக அவங்க என்ன செய்கிறாங்க, பின்பற்றுறாங்க. அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு இங்கே தெளிவாக சொல்கிறார். கடவுளின் இந்த வெளிப்பாடுகளை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் கூறுகின்றனர், அல்ல, எங்கள் பெற்றோர்கள் எதனை செய்ய நாங்கள் கண்டோமோ அதனை மட்டுமே நாங்கள் பின்பற்றுகின்றோம், அதைத்தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க தான் செய்கிறோம். பழங்காலத்து பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், இணை வழிபாடுகள் நம்ம சமுதாயத்தில் நிறைய நடந்துகிட்ருக்குது. ஒரு ஊர் இருக்கும், பல பிரிவு இருப்பாங்க, எல்லாம் ஒரு சமுதாயம்தான். ஆனால் பலரும் பல கொள்கையை சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. ஒரே ஊர்லேயே 4-5 பேர் 4-5 கொள்கையை சொல்லிட்டு இருப்பாங்க. 4-5 குரூப் இருக்கும். அதில் ஒரு குரூப்பு தவறு பண்ணிகிட்டு இருக்கோம். இணை வழிபாடு, இறந்தவங்கள சமாதிகளை வச்சுட்டு பூஜிக்கிறது, போர்வையை போத்துறது, சந்தனம் தடவுறது, அந்த சந்தனத்தை ஒட்டின சந்தனத்தை காஞ்சி எடுத்து வாயில் போட்டு தீங்கிறது, எண்ணெயை ஊற்றுறது விளக்குக்கு, அந்த எண்ணெயை தலையிலையும் நெத்திலையும் நாக்கிலையும் வச்சுக்கிறது, இது மாதிரி அதெல்லாம் வச்சா புனிதம் நினச்சிக்கிறாங்க. இது மாதிரி வழிபாடுகள் இன்றைக்கும் தொடர்ந்து தான் இருக்குது. வருஷம் உருசு, அது இது கொடிக்கட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த சத்தியத்தை போதிக்கக்கூடிய கிராமத்தில் அந்த வழிகேடும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ அது ஏன் அவங்க செய்கிறாங்கன்னா எங்கள் முன்னோர் செஞ்சது நாங்கள் கண்டோம், அதனையே பின்பற்றுவோம்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அறியாமை அப்படிங்கிறத அவங்க மறுமையில் உணர்வாங்க. ஆக அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கறது இங்கே கடவுளுடைய வெளிப்பாடுகள் தான் நான் பின்பற்றணுங்கிறார். அப்போ அல்லாவுடைய வெளிப்பாடு என்னென்னா இந்த குரான் தான் அல்லாவுடைய வெளிப்பாடாக இருக்குது. அதனை பின்பற்றும் போது அல்லாவுடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்படுறோம். தூதர் மூலமாக வந்த வார்த்தையாக இருக்குது. இந்த வார்த்தைகளை பின்பற்றும் போது நாம் தூதரை பின்பற்றுகின்றோம். இதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அல்லாவுடைய வெளிப்பாடை தவிர்த்து இன்னும் அதோட சேர்த்து அல்லாவோட தவிர்த்து வாழவும் இருக்காங்க, அல்லாவுடைய வெளிப்பாடுகளையும் வச்சுக்கிட்டு இன்னும் அதுக்கு சமமான வெவ்வேறு புத்தகங்களை வைத்துக்கொண்டு குரானுக்கு நிகராக குரானை இதை பின்பற்ற நன்மை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னா இன்னொரு புத்தகத்தில் உள்ளது செய்யும் போதும் அதுவும் நன்மை சமப்படுத்துகிறாங்க. அல்லாவுக்கு சமமாக யாருமே கிடையாது, அல்லாவுக்கு உடைய வார்த்தைக்கு சமமாக எதுவும் கிடையாது. ஆனால் அல்லாவுடைய வார்த்தைக்கு சமமாக இன்னொரு வார்த்தையை பின்பற்றும் போது அது சமம் என்பதை கூட அவங்களால் புரிஞ்சுக்கிட முடியலை.
அல்லாஹ் எதையும் சமமாக்க மாட்டோம் சபதம் எடுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் சமம் தானா அப்படிங்கிறது தெரியாது. அல்லாவே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் கட்டளையாக இருக்குது, அது நமக்கு நன்மை. அங்கே அல்லாவுடைய தூதரைக்கு பிரார்த்தனை பண்ணி அவரை நினைத்து கொண்டிருக்க வேண்டும்னா அது எப்படி சமமாக இது நன்மையாகவும் அது தீமையாக மாறுது அந்த இடத்துல. ஆக இதெல்லாம் அவங்க புரிஞ்சு கொள்ளாமல் என்ன செய்கிறாங்க, வெளிப்பாடுகளை மட்டும் பின்பற்றுங்கள்னா அதை தவிர மற்றதையும் அவங்க பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. நமக்கு நாம் என்ன புரிஞ்சுக்கிடுறோம், நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அல்ல நமக்கு மற்றவங்க என்னென்ன சொல்கிறது எதுக்கு. நீங்கள் அப்படி சொல்லக்கூடிய இடத்துல இருக்காதீங்க. நீங்கள் எப்படி இருக்கணும்னா அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவங்களாக இருக்கணுங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். கடவுளின் இந்த வெளிப்பாடுகளை பின்பற்றுங்கள், அதுதான் நம்முடைய கடமையை. குர்ஆனில் உள்ள எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது, 6346 வசனம் இருக்குது. அது பூராவே நம்ம படித்து வச்சுக்கிட்டு சமயத்துக்கு ஏற்ப காலத்துக்கு ஏற்ப அந்த சமயத்தில் என்ன நம்ம செய்யணுமோ என்ன சொல்லணுமோ எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதுதான் நம்முடைய மார்க்கத்தினுடைய போதனையாக இருக்குது, அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறையாக இருக்குங்கிற நம்ம பார்க்குறோம். ஆக இந்த வசனம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் ஏராளமாக இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் மற்றதையும் பார்ப்போம். 22வது வசனம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மிகவும் உறுதியான பிடிமானம் சொல்லி ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கடவுளுக்கு முழுமையாக சரணடைந்து அதே சமயம் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துவோர் மிகவும் உறுதியான பிடிமானத்தை பற்றி கொண்டு விட்டனர். ஏனெனில் கடவுள் அனைத்து விஷயங்களையும் முழுமையான கட்டுப்பாட்டில் கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறார். யார் ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு முழுமையாக சரணடைந்து, முழுமையாகனா என்ன, எல்லா விஷயத்திலும் கட்டுப்படுறது, வேதத்தில் பாதியை நடைமுறைப்படுத்தி சிலது நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது இல்லை, சொல்லப்பட்ட எல்லாத்தையுமே முழுமையாக ஏற்றுக்கொண்டு நடக்கிறது. நம்முடைய ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான தொழில் இருக்கும். அப்போ அதில் அவன் நினச்சிவான்னா அந்த தொழிலில் இது வேறு வழி இல்லை, இதுதான் என் தொழில், இப்படி செஞ்சால் தான் என்னால் செய்ய முடியும். ஒரு ஃப்ரூட்ஸ் விற்கக்கூடிய வந்தான்னா ஒரு ஆப்பிள் பெட்டி வருதுன்னா ஒரு 100 பழங்கள் இருக்குதுன்னா அதில் 10 பழம் கழிவாக இருக்கும், டேமேஜாக இருக்கும். அப்போ அந்த பழங்களை அவர் என்ன செய்வார்னா அது வாங்கும் பொழுதே 2 கிலோ வாங்கும்போது அதில் 2ஓட ஒன்றா போட்டு விட்டுருவார். அப்போ தான் அவர் கட்டுப்படி ஆகுங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார் அவர். ஆனால் இந்த 10 பழம் டேமேஜை கழிச்சிட்டு மிச்சம் எடை போட்டோம்னா அது 10 கிலோவில் 9 கிலோவாக மாறும். 9 கிலோ காஸ்ட்டு அசலில் பண்ணோம்னா ரெகுலராக விற்கக்கூடியவங்க 150 ரூபா விற்கிறாங்கன்னா இவர் 170 விற்க வேண்டியது இருக்கும். அதை அப்போ 170 சொன்னான்னா விலை போவாது அங்கே. இதை அவர் என்ன பண்ணுவார், எல்லாரும் மாதிரி விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ரேட்டை போடுவார். 150 150 ரூபா போடும் பொழுது இந்த டேமேஜ் சேர்த்து தள்ளினா தான் கட்டுப்படி ஆகும்னு நினச்சி அந்த ஹராமான வியாபாரம் செய்யப்படுது. இது அவர் சரியான ஒரு நபராக இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார். இதை தவிர்த்தானிக்கு என்கிட்ட வாங்க மாட்டாங்க, விலை கூடுதல் போயிடுவாங்க, நான் 10ஓட 15 இதை போட்டால் தான் எனக்கு வியாபாரம் நடக்கும், அவனுக்கும் திருப்தியாக இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்னென்னா இது முழுமையாக சரணடைந்த நிலைமை ஆகாது. குர்ஆனில் பாதி ஏற்று பாதியை மறுத்த நிலைமை ஆகிடும். ஆக முழுமையாக சரண் அல்ல சொல்கிறாங்க, கடவுளுக்கு முழுமையாக சரணடைந்து, ஏன்னா அல்லா தான் நம்ம பறக்க செய்ய போகிறாரு. நீயே அந்த ஆங்கிளில் யோசிக்கிறீங்க, உங்களை வியாபாரம் மக்கள் இப்படி தான், அப்படி நீ எப்படி முடிவு எடுக்கிற, எல்லாம் கடவுள் கையில் இருக்குது எதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. அவர் அல்லாஹ் சொன்ன மாதிரி செஞ்சால் உனக்கு அதை பறக்கத்து கண்டிப்பாக இருக்க தானே செய்யும். எல்லாம் ஒருபோதும் போகாது, அதுக்குன்னு கஸ்டமர் தனியாக இருப்பாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டவன் இருப்பான். இதை இவன்கிட்ட வாங்கினா பொருள் தெளிவாக இருக்கும், 10 ரூபா ஜாஸ்தி தான், நம்ம எவ்வளோ இடத்துக்கு போகிறோம், அவன்கிட்ட விலை கூட ஆனால் கண்ணாடி மாதிரி மீன் இருக்கும்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, மீன் வச்சுருப்பான், ஷைனிங்காக இருக்கும், புது மீனாக இருக்கும், ஒரு பழசு இருக்காது, தெளிவாக தருவான். அப்படி நம்ம தேடி போகிறது கடைக்கு, அவன்கிட்ட விலை கூட நம்ம தெரிஞ்சு தான் போகிறோம். ஏன்னா அது அன்றாடம் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு ஃப்ரெஷ்ஷாக விற்கக்கூடிய நபராக இருப்பார். ஒருத்தன் விலை குறைச்சி போடுறான்னா அவர் நேற்றுள்ள ஸ்டாக்கை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாளைக்கு நமக்கு அது சப்ளை பண்ணுவார். விலை கம்மியாக இருக்கும், ஆனால் மீனோட குவாலிட்டி அதனால் வாசனை வித்தியாசம் இருக்கும். எப்படி நம்முடைய ரத்தங்கள் கெட்டுப்போனால் சுமல் வருதோ அது மாதிரி மீனுக்குள்ளே முள்ளுக்குள்ளே வெள்ளை நீர் தான் இருக்கும். ரத்தங்குது அந்த குடலோட சம்மந்தப்பட்டு கழுத்தறுத்தா அந்த வரக்கூடிய ரத்த சிகப்பாக இருக்குது. ஆனால் மீனுக்குள்ளே ஒரு நீர் இருக்கும், அதுவும் ரத்த சம்மந்தமான ஒரு டைப்பு தான். ஒரு கரம்பாம்பூச்சி அடித்தா வெள்ளையாக தானே இருக்குது, சிகப்பை பார்க்க முடியலல்ல, அது ஒரு நீர், அந்த நீர் ரத்தம், அதுக்கு ரத்தம் அது மாதிரி மீனுக்குள்ளே அந்த ரத்தம் சொல்லக்கூடிய அந்த வெள்ளை நீர் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஸ்மெல் இருக்காது. அது 2 நாள் 1 நாள் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜை வச்சு எடுத்தோம்னாக்க இந்த முடியுமே தனி வாசனை வந்துடும். ஏன்னா அதனுடைய தன்மை அப்படி கெட்டு போயிட்டால் அந்த வாசனை மீன் ஒன்றும் தெரியாது சாப்பிட்றதுக்கு, அந்த முள்ளை விரும்பிலாம் சவிக்க முடியாது.
அந்த வெள்ளை நீர் கெட்டு போச்சுன்னா ஸ்மெல் இருக்கும். அந்த மாதிரி அவன் மீன் கலந்து விற்கும்போது அவனோட விலை குறையாக இருக்கும். அதே சமயத்தில் பொருள் என்னவாக இருக்காது, அழகாக இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நல்ல பொருள் நல்ல விலைக்கு வாங்க நினைக்கிறோம். அந்த மாதிரி நபர் இருப்பாங்கிறத யோசிக்கிறோம். நம்ம இப்படி ஏமாற்றி விற்றா தான் பிழைக்க முடியும் நினைக்க வேண்டியதே இல்லை. எல்லாம் முழுமையாக சரணடை அப்படின்னா அந்த வார்த்தையை ஏற்று கட்டுப்பட்டோம்னா நாம் உண்மையிலே அங்கே வெற்றி பெறுவோம். அல்லா தான் வழிவகை செய்கிறாரு. நாம் இன்றைக்கி வாழ்கிறோம், சம்பாதிக்கிறோம், நம்முடைய திறமையா, நம்முடைய கொள்முதலா, நம்முடைய இடமா இல்லை, யாரோ வார என்னென்னமோ தேவை வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க, நம்ம லாபம் அடைகிறோம். அப்போ அல்லா கையில் தான் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அதில் மட்டும் நம்ம ஏன் அப்படி செய்யணும்? எந்த தொழிலுமே ஒரு பொருள் விற்கிது 500 MRP 500 MRP தான், அதை இன்னும் கூட சொல்லி விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேர் பேரம் பேசுகிறான், அதனால் நான் ஒரு பூரா கூட சொல்கிறேன், திருப்பி குறைச்சி கொடுத்துட்றோம், அப்படிலாம் இருக்குது. இன்னும் கூட குறைச்சி 50 ரூபா குறைச்சி 480 வாங்கிட்டு போயிடுவார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ 20 தான் நஷ்டம் நம்மளுக்கு 500ல். அவன் 530 சொல்கிறோம், 50 அவன் 50 குறைச்சி திருப்தியாக போயிட்டுருப்பான், சாட்டிஸ்ஃபைடில். ஆனால் 480 20 நமக்கு நம்ம நஷ்டம் நம்மளுக்கு. ஆனால் அவன் போய் பார்த்தான்னா திரும்ப நம்மளுடைய பேர் ரிப்பேர் ஆகிடும். அதே 500 MRP போட்டு 530 சொன்னானே அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் என்னென்னா முழுமையாக சரணடைதலில் வராது. இதுதான் ரேட்டு, இதுதான் MRP, இதான் குறைச்சி விற்க முடியாது. டைரெக்டாக பேசி வாங்குறாங்க இல்லைனா போகிறாங்கன்னு விட்டுட்டோம்னா நமக்கு தனிப்பட்ட முறையில் அல்லாவை பின்பற்றும் போது, வார்த்தையை பின்பற்றும் போது, அல்லாவை சரணடையும் போது நாம் ஒரு முழுமையாக சரணடைஞ்சோம்னா அதில் நமக்கு வெற்றி இருக்கும். அதே சமயம் நன்னெறியானது ஒரு வாழ்வு நடத்துவோர் அல்லாவுக்கு முழுமையாக அவருடைய வார்த்தை கட்டுப்பட்டு சரணடைஞ்சு நேரிய வாழ்க்கையை நன்னெறியாக நன்மையை செஞ்சு நேரிய வாழ்வை நடத்துவோர் மிகவும் உறுதியான பிடிமானத்தை பற்றி கொண்டு விட்டார். அவங்க தான் உறுதியானவங்க. இப்படி அப்படி இருக்கிறான் தெரியுமா, அது உறுதி கிடையாது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். தொடர்ச்சி நம்ம படிப்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பது எனது சாட்சியாகும். அவர் தனித்தவர், இணைகளற்றவர், எல்லாம் வல்லவர், நம்முடைய படைப்பாளர், மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய, நம்மை நல்ல விதமாக கவனித்து கொள்ளக்கூடிய, நம்மை மன்னிக்கக்கூடிய அந்த ஒருவரை இங்கே நாம் போற்றுவோம், புகழ்வோம், அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வோம். தொடர்ச்சியாக நாம் இந்த சூரா லுக்மான் 31:22 கடவுளுக்கு முழுமையாக சரணடைந்து அதே சமயம் நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துவோர். எப்போவுமே நம்பிக்கை மட்டும் நமக்கு போதாது, நன்னெறியான வாழ்வு நடத்தணுங்கிற சொல்கிறார். எல்லாருமே நம்புகிறோம், நம்முடைய செயல்பாடு, நம்முடைய இயக்கங்கள், நம்முடைய எல்லா சான்றுகளையும் பார்த்து கடவுள் இருப்பது உண்மை, மறுமைன்னு ஒன்று சொல்கிறாரு, அது 100% உண்மைன்னு நம்ம சொல்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், விரும்புகிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம், நம்பிக்கை கொள்கிறோம். அது எந்த மாறுபாடுமே கிடையாது. ஆனால் அது மட்டும் போதுமானா அது இல்லைங்கிறது அல்ல இங்கே சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, அதே சமயம் நன்னெறியானது ஒரு வாழ்வு நடத்துவோங்கிறார். நீ நம்பிக்கை கொண்டால் மட்டும் போதாது, அந்த நம்பிக்கையோட முழுமையாக சரணடைவதோடு அதே சமயம் நன்னெறியான வாழ்வு நடத்தணுங்கிறார். வாழ்க்கையில் எல்லாமே, எல்லா விதமான நம்முடைய தொழிலாக இருந்தாலும், நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய பாவனைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, நம்முடைய பார்வைகள் எல்லாமே வெளிப்படையாக இருக்கணும். ஒருத்தன் பார்க்கும்போது ஒரு மாதிரி, ஒருத்தன் பார்க்காத போது இன்னொரு மாதிரி செய்கிறதெல்லாம் அது மறைமுகமான செயல்பாடு. யார் பார்த்தாலும் இதான் ஸ்ட்ரைட்டாக நான் இதான் பேசுவேன், இதான் சொல்லுவேன், இதான் செய்வேன், இப்படி தாங்கிறத நேரடியாக சொல்லணும். அவன் இல்லாத போது இதை பேசுகிறது, இவன் இருக்கும்போது வேறு பேசுகிறது, இதெல்லாம் நன்னெறி கிடையாது. நன்னெறி எதுன்னா கடவுள் கற்றுக் கொடுக்கக்கூடியது. உண்மையாக, நேர்மையாக, சரியாக, பயபக்தியோட, இறைச்சத்தோடு இருப்பது தான் நன்னெறி. அப்போ அந்த நன்னெறியை நாம் நடத்தக்கூடிய இருந்தால் தான் நாம் முழுமையாகவே சரணடைஞ்சிருக்கோம், அல்லாஹ்வை நம்பியிருக்கோம். மறுமையை நம்பியிருக்கோன்னு விரும்பின வாய்ப்பகட்டு சொல்கிறதுல இல்லை, அதை நாம் நம்பி செயல்படுவது. குரூப்பாக இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, ஒருமையில் இருந்தாலும் சரி, எல்லா தருணத்துலேயும் அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த அச்சப்படுவது தான் நாம் மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு. அதே சமயத்தில் பொய், புரட்டு, ஏமாத்து இதெல்லாம் நம்ம ஏன் தவிர்க்கிறோம்? மறுமையில் அதற்கான விசாரணை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அதை தவிர்த்து கொள்ளணும். பல நேரங்கள் நமக்கு ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் ஏமாற்றாமல் இருப்பதுக்கு காரணம் அதை மறுமையை நம்ம வெளிப்படுத்தணும், நம்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே வெளிப்படுத்தணும். அதனால தான் நம்ம அப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக நன்னெறியான காரியம் செய்கிறது முக்கியமாக இருக்குது. அதை நடத்தக்கூடியவங்க மிகவும் உறுதியான பிடிமானத்தை பற்றி கொண்டு விட்டனர். அதுதான் உறுதியான பிடிமானம், விட முடியாத ஒரு பிடிமானம். எப்பவும் நம்ம இந்த பிடிமானமில் அங்கே அல்லாட்ட கொண்டு போய் சேர்க்கும்.
அவருடைய சாம்ராஜ்யத்தில் நம்ம இருப்போம், வெற்றி அடைவோம். அதுக்கு என்ன தேவைப்படுது? அல்லாஹ்வுக்கு முழுமையாக சரணடைவது, அதே சமயத்தில் நன்னறியான காரியத்தை நம்முடைய வாழ்வில் செய்கிறது. அதை செஞ்சோம்னா உறுதியான அதான் பிடிமானம். மற்றதெல்லாம் அப்படி இல்லை. எந்த காரியம் செஞ்சாலும் அது உறுதியான பிடிமானம்னா இல்லை, இதுதான் பிடிமானங்கிறத அல்லாஹ் நம்ம சொல்லுவோம். ஏனெனில் கடவுள் அனைத்து விஷயங்களையும் முழுமையான கட்டுப்பாட்டில் கொண்டுள்ளார். அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் கட்டுப்பாட்டு வச்சுருக்கிறார். நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை அவர் தான் நடத்துகிறார். அதனால தானே இந்த பொய் புரட்டு ஏமாத்தலாம் வருது. நம்ம இப்படி பண்ணால் தான் வியாபாரம் பண்ண முடியும். ஒரு பில்டிங்காக இருக்கட்டும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், அவர் சொல்ல எப்படிலாம் பார்க்குறாரு, என்னென்ன மாதிரி வகைகள் அவர் பிஸ்னஸ் லாபத்தை சம்பாதிக்கிறாரு, அவர் பிளான் போட்டு வச்சுருப்பார். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருங்க? அனைத்து விஷயங்களையும் முழுமையான கட்டுப்பாட்டில் கொண்டுள்ளார். அவர் தான் வச்சுருக்கிறார். நீ என்னத்தை பாடுபட்டாலும் என்ன உனக்கு ஒட்டணுமோ அதான் ஒட்டும், அதான் கிடைக்கும். கணக்கு போட்டு பார்த்தா நிறைய தெரியும். எங்கே நீ அனுபவிச்சிருக்கேன்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஒவ்வொரு விஷயம் தனிப்பட்ட விஷயத்தில் கூடுதல் எக்ஸ்ட்ரா லாபம் கிடச்சிருக்கும் நம்மளுக்கு. ஒரு தனி வியாபாரம், இது பொதுவான வியாபாரம் ஒன்று இருக்குது. எக்ஸ்ட்ரா லக்கி பை சான்ஸாக ஒரு வியாபாரம் வந்துச்சு, அதில் ஒரு 1000 ரூபா கிடச்சிச்சு. அந்த 1000 ரூபாய் நம்ம என்ன அனுபவிச்சிருக்கோம்? ஒரு ஸ்வீட் ஐட்டம் வந்திருக்கோமா, அது தனியாக சாப்பிட்றோமா, அது தனியாக அனுபவிக்கிறோமா? நான் இல்லை, 10ஓட 10 எல்லாம் கலந்து விட்ருவோம். அப்போ எல்லாம் கலக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் எந்த அனுபவமே படலை கூடுதல் லாபத்தால். அதனால் லாப நஷ்டங்கள் எல்லாம் முழுமையான கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாரே தவிர, நம்மளா இப்படி பண்ணால் இப்படி நம்ம அடைஞ்சிருவோம், இந்த மாதிரி ஒரு ஏமாற்றி வேலை பண்ணால் இது அடைஞ்சிருவோம் நினைக்கிறதெல்லாம் சாத்தானுடைய ட்ரிக், அவன் சொல்கிறது. ஆனால் அதெல்லாம் ஒரு மாயை. அப்படி ஆமான்னு தெரியுமே தவிர அதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கிறோமா எடுத்துருக்கிறோமானா ஒன்றுமே இருக்கா, ஜீரோ இருக்கும். கூடுதல் வருமானம் வந்துச்சு 1000 ரூபா, ஒரு 500 ஸ்வீட் வாங்கிட்டு போவோம் சாப்பிடுவோன்னா அது செய்கிறோமானா செய்கிறது இல்லைல்ல, அவ்வளோதான். நம்ம அனுபவிக்கவே இல்லை. அது 10ஓட 10 கலந்துருச்சு. அதே சமயத்தில் சில போயிடுச்சு. இவ்வளோ காலமாக நம்ம எவ்வளோ வருஷம் வாழ்ந்துருக்கோம், எவ்வளோ சம்பாதிச்சு என்ன பண்ணியிருக்கிறோம், ஒன்றுமே இருக்காது. இன்றைக்கி பார்த்தா பேலன்ஸ் என்ன இருக்குது? அதான் ஜீரோ பேலன்ஸ். அதனால் நம்முடைய வாழ்வு அவர் தான் கட்டுப்படுத்துகிறாரு, அவர் தான் மட்டுப்படுத்துகிறாரு. சார் நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்கிறோம், அப்படி நடந்துட்டு போயிட்டால் அது நமக்கு சேமம். நாம் தான் வாழ்கிறோம், எப்படியாவது ஏமாற்றி வாழ்ந்துருன்னு நினச்சோம்னா அது சாத்தானுடைய ட்ரிக்ஸுங்கிறத இந்த வசனத்தில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அல்லாஹ் அதை காரணம் சொல்கிறார். இவங்க தான் முழுமையான ஒரு உறுதியான பிடிமானத்தை பற்றி கொண்டு விட்டேன்னு சொல்லிட்டு, ஏனெனில் கடவுள் அனைத்து விஷயங்களையும் முழுமையான கட்டுப்பாட்டில் கொண்டுள்ளார். நீ என்ன தான் பாடுபட்டாலும் உனக்குன்னு உள்ள விதியில் உள்ளதான் நடக்குமே தவிர கூடுதல் வராது. நீ சும்மா இருந்தாலும் உனக்கு கிடைக்கும், அது அல்லாஹ்வுடைய விதியில் உள்ளது. அதனால் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு நினச்சி பார்த்து மனசில் நம்ம வச்சு சிந்திச்சோம்னா எல்லாம் சரியாக இருக்கும். அது அல்லாஹ் நமக்கு அவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு. தொடர்ச்சியாக 23 நம்ப மறுப்பவர்களை பொறுத்தவரை அவருடைய நம்ப மறுத்தலால் கவலைக்குள்ளாகாதீர்கள்ங்கிறார். நம்ப மறுப்பவர்களை பொறுத்தவரை அவங்க நம்ப மறுத்தலால், கடவுளை அவங்க என்ன செய்யலை, நம்ப மறுக்காமல் பல விஷயங்கள் செய்கிறாங்க. ஒரு நியாயமில்லாத விஷயங்கள் நமக்கே தெரியும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் செய்யக்கூடிய காரியங்கள். எல்லா விஷயத்துலேயும் பொதுவான இடங்கள் நடக்கிறதோ ஒரு வியாபாரத்துலேயோ நம்ப மறுத்தலால் அவன் பல காரியம் செய்வான். இதுக்கு நீங்கள் என்ன செய்யாது, கவலைக்குள்ளாகாதீங்க. என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு கவலைப்படாதீங்க அப்படிங்கிறார். அவர்களுடைய இறுதி திரும்புதல் நம்மிடமே உள்ளது. அவன் என்ன அப்படியே வாழ்ந்துருவானா? அதிகபட்சம் 100 வருஷம் வாழ்வானா? அப்புறம் எங்கே வந்து சேரணும்? அவன் என்கிட்ட தான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவன் என்ன செய்யணும் செஞ்சுட்டு போகட்டும், எவ்வளோ அநியாயம் பண்ணுறான் பண்ணிட்டு போகட்டும், விட்டுருங்க. அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு விஷயமா இருக்குது. அவனுடைய விதி வந்து என்கிட்ட இருக்குது, என்னுடைய பிடி கடுமையாக இருக்கும் அப்படின்லாம் நமக்கு பல வசனங்கள் நல்லா சொல்கிறார். அதனால் அவனுடைய நம்ப மறுத்தனால நீங்கள் கவலைக்கு உள்ளாகாதீங்கிறார். அது எப்படின்னு நினைக்கி நம்ம குடும்பத்திலே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் இருந்தால் நமக்கு கவலை உண்டாகும். நம்ம பெற்றோர்கள் நம்பிக்கை கொள்ளலைன்னா நமக்கு கவலை உள்ளாகும். நம்முடைய ஊர் சொந்தக்காரங்களில் ஒருத்தர் நமக்கு ஒரு நம்பிக்கை கொள்ளலைன்னா நமக்கு அது கவலையாக இருக்கும். ஊருக்காரனே இருந்தாலும் நமக்கு என்னவாக இருக்கும், கவலை. எப்படியா அது டெவலப் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இப்படி அது குடும்பத்தை ஆரம்பித்து தூரம் வரைக்கும் போதுன்னு வச்சுக்கவேன். யார் நம்பிக்கை உண்டான்னு கொள்ளாட்டாலும் அது நம்ம கவலைக்கு நமக்கு உள்ளாக்கக்கூடாதுங்கிறது அல்ல சொல்கிறார். அவனுடைய விதி அப்படி இருக்குது, அவனுடைய அனுபவிப்பு அப்படி வரும் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், இந்த இடத்துல நம்ம அது புரிஞ்சுக்கிடணும். ஆக அல்லாஹ் நமக்கு இந்த விஷயத்தை ரொம்ப சிறப்பாக கற்றுக் கொடுக்குறாருன்னா நம்பிக்கை கொள்றதை பற்றி எப்படி சொல்கிறாரு, அவங்க நம்பிக்கை கொள்ளலைன்னா நீ கவலைப்படாதீங்க அப்படிங்கிறார். நம்ப மறுப்பவர்களை பொறுத்தவரை அவருடைய நம்ப மறுத்தலால் கவலைக்குள்ளாகாதீர்கள், அவருடைய இறுதி திரும்புதல் நம்மிடமே உள்ளது. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் தான்.
நம்மளும் என்ன, நம்ம படிக்கும்போது அவன் படிக்கிறோம்ல, அவனில் ஒரு ஆளாக நம்ம இருந்தால் நம்பிக்கை பாதி நம்பிக்கை இல்லாமல் சில நேரம் நன்மை பல நேரம் தீமை இப்படிலாம் புரிந்து கொண்டு இருந்தோம்னு சொன்ன அன்றைக்கி அந்த இடத்துல நாம் அதில் ஒருத்தர் நபராக இருக்கான்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அப்படி இறுதி திரும்புதல் நம்முடைய விதி அல்லாட்ட தான் இருக்குது. நம்முடைய விதி திரும்புதல் அல்லாட்ட இருக்குன்னு நினச்சி செய்யணும். எந்த ஒரு காரியமும் நம்முடைய எல்லா காரியமும் நம்முடைய விதி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நினச்சி வாழணுங்கிறத இங்கே கற்றுக் நம்முடைய இருக்குங்கிறத கற்றுக் கொடுக்குறார். பின்னர் அவர்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் நாம் அவர்களுக்கு அறிவிப்போம் அப்படிங்கிறார். எப்படி? பின் அவர்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் அவர்களுக்கு நாம் அறிவிப்போம். நாம் தான் நம்ம செஞ்ச ஒவ்வொன்றையும் மறந்துடுவோம். நம்ம செஞ்ச ஒவ்வொன்றும் நமக்கு தெரியுமா? ஒரு நாள் எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது, நம்மளாம் ஞாபகம் வச்சுருக்கோமா? தெரியாது. நேற்று என்ன சாப்பிட்டுங்கிறத இன்றைக்கி யோசிச்சு சொல்கிறோம். நம்ம அந்த மாதிரி தான் நாம் இருக்கிறோம். அப்போ நம்முடைய எல்லா காரியமும் நமக்கு என்னவாக இருக்காது, ஞாபகத்தில் இருக்காது. அதே சமயத்தில் அவர் ஒவ்வொன்றையும் சொல்கிறார்ல, அவர் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் நாம் அவர்களுக்கு அறிவிப்போம். உள்ளார்ந்த எண்ணங்களை கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். நம்முடைய மனசு உள்ள பலவிதமான எண்ணங்கள் நமக்கு ஓடுது, நினைக்கிறோம். நன்மையோ தீமையோ அது எதையுமே அறியாதவர் இல்லை. அவர் தான் நம்முடைய கடவுள். நம்முடைய மனசில் என்ன கிடக்குது நாமளே யோசிச்சிருக்க மாட்டோம். நாளைக்கு என்ன வெளிக்கிழமும் அப்படிங்கிறத கூட அறிஞ்ச ஒருத்தர் தான் நம்முடைய கடவுள் அப்படிங்கிறத அவருடைய தன்மையில் ஒன்று வெளிப்படுத்துகிறாரு. எப்படி? அவர்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் நாம் அவர்களுக்கு அறிவிப்போம். அப்போ அதை நினச்சி நம்ம வாழணும். உள்ளார்ந்த எண்ணங்களை நம்முடைய மனசில் என்ன வச்சுருக்கிறோமோ அதை வெளிப்படுத்த மாட்டோம். இந்த சொன்னால் அவன் இப்படி நினைப்பானோ, இந்த சொன்னால் இது இப்படி ஆகிடுமோ, இது சொன்னால் இது தப்பாகிடுமோ, நம்முடைய கெட்ட எண்ணங்கள் வெளிப்பட்டுருமோ அப்படின்னு உள்ளே மறைச்சி வச்சுருக்கான் தெரியுமா? இதையெல்லாம் அல்ல சொல்கிறாரு, நாம் மனதில் உள்ளதையும் அறிவோம்ங்கிறார். உள்ளார்ந்த எண்ணங்களை முற்றிலும் அறிந்திருக்கின்றார். நம்மளுக்காக முற்றிலும் தெரியாது, அவருக்கு முற்றிலும் தெரியும். நாளைக்கு நம்ம என்ன போகிறோம் நினைக்க போகிறோங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் படைச்சவருக்கு தெரியாமல் நமக்கு தெரிஞ்சிருமா? தெரியாது. ஆக அல்லாஹ் தன்னுடைய தன்மையை இங்கே வெளிப்படுத்துகிறாரு. நம்பும் மருத்துவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்களுடைய விதி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அல்லாட்ட விதி இருக்கும்போது நாமே கவலைப்படணும். யார் நன்மை தீமை செய்கிறாங்களோ அவங்க அதை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு எல்லாம் அங்கே கற்றுக் கொடுக்குறாரு. அல்லாஹ் தொடர்ச்சியாக இன்னும் அடுத்து 30 முடிச்சிடலாம். நாம் அவர்களை தற்காலிகமாக சுகம் அனுபவிக்க விடுகின்றோம், பின்னர் அவர்களை கடுமையான தண்டனைக்கு ஆட்படுத்துவோம். நம்ம மருத்துவனை பொறுத்த வரைக்கும் தற்காலிக சுகம் அனுபவிக்கின்றார். அவன் நல்லா இருக்க நம்ம பார்க்குறோம்ல, என்னப்பா ஏமாத்திரம் நல்லா இருக்கான், நம்பிக்கை இல்லாமல் இருக்கான், அவன் பெரிய கார் பங்களா வச்சுருக்கான், வசதியாக இருக்கான், வாழ்கிறான், அரசியலில் இருக்கான், ஏமாத்துறான், கொள்ளையடிக்கிறான், பெருசாக வாழ்கிறான், இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அதான் டைலாக் சொல்கிறோம், நல்லவனுக்கு வாழ்க்கை இல்லை, கெட்டவன் வாழ்கிறான் அப்படி சொல்கிறோம். ஒருத்தர் இறந்துட்டான்னா நல்லவன் சீக்கிரம் போயிடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வார்த்தை வச்சுருக்கிறோம். எல்லாம் விதிப்படி நடக்குதுங்கிறத மறந்து இந்த சமுதாயத்தில் வார்த்தைகள் இருக்குது. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை சொல்கிறார். இந்த மாதிரி நடக்குது இல்லை, கெட்டவன் வாழ்கிறான், நல்லவனுக்கு வாழ்க்கை இல்லை, நல்லவன் ரொம்ப கஷ்டப்படுறான், நேர்மையாக இருந்தால் உன்னை எவனும் சீண்ட மாட்டான், உன்னை எவனுக்கு பிடிக்காது அப்படிலாம் பேசப்படுது இல்லை. எல்லாம் பிடிச்சா போதுமே, கெட்டவனுக்கே நம்மளை பிடிக்கணும். நாம் நேர்மையாக இருக்கிறதுனால, சரியான விஷயத்தை செய்கிறதுனால, அந்த குரான் போதனையை செய்கிறதுனால அவன் என்ன நினைக்கிறான்னா நமக்கு நெருங்க மாட்டான், இந்த நல்ல விஷயம் நெருங்க மாட்டான், போயிட்டு போகிறான். கடவுளுக்கு பிடிச்சிருக்குல்ல, கடவுளுக்கு நம்ம நெருக்கமாக இருக்கிறோமா, அதான் முக்கியம். இவன் என்ன செய்ய போகிற, நாளைக்கு நம்ம செய்ய போகிறான். நம்மள்கிட்ட மறுமையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வெற்றிக்கு கடவுள் தான் தரப்போகிறாரு, இவன் ஒன்றுக்கு தரமாட்டான். அதனால் அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க, நாம் அவர்களை தற்காலிகமாக சுகம் அனுபவிக்க விட்டிருக்கிறோம்ன்றார். அவன் சுகமாக தான் இருப்பாங்கிறார். அல்லாஹ் சுகமாக இருப்பான்னு சொன்னதுக்கப்புறம் நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் எப்படி பார்க்குற? அதான் உலகத்தில் நன்மை செஞ்சவன் தான் வாழ்வான்ங்கிற விதியே இல்லையே. நன்மைக்கு நன்மை கிடைக்கும், நாம் அனுபவிச்சு தான் இருப்போம் அந்த விஷயத்தை. அது மட்டுமே கிடையாது, எல்லா சோதனையும் கலந்தான் இருக்கும். அதாவது ஒரு இன்பத்துடன் துன்பம் உண்டுங்கிறார்ல, இன்பத்துடன் துன்பம் உண்டு, அது இல்லாமல் கிடையாது. ஒரு இன்பத்தின் அடையிறதா இருந்தால் ஒரு துன்பத்தை அடைந்து தான் ஆகணும். உடம்புல ஊறல் வருது, சொரிய சுகமாக இருக்குது, அது இன்பம். அதுக்கப்புறம் தொலி உறிஞ்சி புண்ணாகுது, அது துன்பம். நீ அந்த இன்பத்தை அடைஞ்சால் துன்பத்தை அடைந்து தான் ஆகணும். அப்போ துன்பத்தோட இன்பம் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவர்களை தற்காலிக சுகம் அனுபவிக்க விடுகின்றோம், பின்னர் அவர்களை கடுமையான தண்டனைக்கு ஆட்படுத்துவோம். என்ன காரணம்? நம்ப மறுத்ததால், கடவுளை கருத்தில் கொள்ளாதனால, கடவுளை ஏற்றுக்கொள்ளாதனால, கடவுளையே நம்பாததுனால அவளை நம்ம கடுமையான தண்டனைக்கு ஆட்படுத்துவோம். நாம் அறிஞ்சு வச்சுக்கிறோம் தண்டனைனா என்ன அப்படி, நரக தண்டனை அது எவ்வளோ கடுமையானது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். தொடர்ச்சியாக நாம் அந்த விஷயங்களை பார்ப்போம். அல்ல நமக்கு இந்த வசனங்களில் 21, 22,
23 24 வருஷம் 4 வருஷம் நம்ம பார்த்துருக்குறோம். அது நமக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலை படிப்பினைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறாரு. நாம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக சரணடைஞ்சு நன்னறியான வாழ்வு நடத்தக்கூடிய ஒரு மக்களாக இருக்கணும். அதுதான் நமக்கு உறுதியான ஒரு பிடிமானமாக இருக்குதுங்கிறத அல்லாஹ் சொல்கிறாரு. அந்த பிடிமானம் எப்போவுமே நம்மளை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குங்கிறத சொல்கிறாரு. அதே சமயம் நம்ம மருத்துவ பொறுத்த வரைக்கும் அவருடைய நம்ப மறுத்தனால நம்ம கவலைக்குள்ளாகக்கூடாது. அவங்களுடைய விதி ஏன்ட்ட இருக்குதுங்கிறத சொல்லி முடிக்கிறாரு. ஆக அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த போதனைகள் நாம் நினைவில் கொண்டு எப்பொழுதும் அவரை சார்ந்திருந்து அவரை மட்டும் வழிபட்டு இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் நல்லவற்றை அடைவதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்வாரான்னு சொல்லி இந்த உரையை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் நினைத்தும் அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ். அகீமுஸ்ஸலாம்.